தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு பின்னடைவு. திமுகவுக்கு பின்னடைவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேர்தல் களத்தில் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தேர்தல் களத்தில் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. 2026 தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் உள்ளது. திமுக கூட்டணியே இறுதி வடிவம் பெறவில்லை. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அயன்ஸ் மேட்ரிக்ஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் உள்ள அந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்தால் தற்போதைய நிலவரப்படி அதிகபட்சம் 114 தொகுதிகளில்தான் திமுக கூட்டணி வெற்றி பெற முடியும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காது. திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து 114 தொகுதிகள் தான் கிடைக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. மேலும் தற்போதுள்ள நிலவரப்படி திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறலாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறலாம், மக்கள் நீதி மையம் கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சிகளும் வெளியேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மேற்சொன்ன இந்த 5 கட்சிகளும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் திமுக மேலும் பலவீனமடையும். ஆக திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் உறுதியாக தோல்வியை தழுவும் என்பது நிச்சயம். ஏனென்று சொன்னால் தற்போதுள்ள கருத்து கணிப்பின்படியே திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தற்போது திமுகவுக்கு எதிரான ஒரு அலை வீசுகிறது. ஏனால் கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வருகிறது. திமுகவுக்கு எதிரான அலை வீசுகிறது. ஆக தற்போதுள்ள இந்த கூட்டணி உடைந்தால், திமுக கூட்டணி கட்சிகள் விலகி சென்றால் திமுக மேலும் பலவீனமடையும். திமுகவுக்கு தோல்வி நிச்சயம் என்று கணிக்கப்படுகிறது. அயன்ஸ் மேட்ரிக்ஸ் நிறுவனங்கள் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. திமுக அதிகபட்சம் 114 தொகுதிகள் தான் வெற்றி பெறும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது.